அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு அழகிய கடனும் அர்சின் நிழலும். ஏழைகளுக்கு இறங்கியவருக்கு இறைவன் இறங்குவான் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் அடியார்களிலிருந்து ஓர் அடியார் அவனிடம் கொண்டு வரப்படுவார். அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருந்தான். அதனால் அவரிடம் உலகத்தில் நீ என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எந்த செய்தியையும் மறைக்க மாட்டார்கள் என்ற அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 42 என்ற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அதற்கு அந்த அடியான், என்னுடைய இரட்சகனே, உன்னுடைய பொருளை கொண்டு எனக்கு வழங்கினாய். மக்களிடம் நான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். கடன் பட்டவருக்கு கடனை தள்ளுபடி செய்வேன். அது என்னுடைய குணமாகும். அதனால் கடன்பட்ட பணக்காரரிடம் நளினமாகவும் கடன்பட்ட வறியவருக்கு தவணையும் அளித்து கொண்டிருந்தேன் என்று பதிலளித்தார். உடனே மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த அல்லாஹ், இந்த அடியானை விட நான் மிகவும் உரிமை படைத்தவன், எனவே இந்த அடியானின் பாவத்தை கண்டுகொள்ளாது விட்டுவிடுங்கள் என்று மலக்குகளிடம் கூறுகிறான். இதை அறிவிப்பவர் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 3181. இந்த கருத்தை தாங்கிய ஹதீஸ் புகாரியிலும் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஐங்கால தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்றவற்றை செய்தால் போதும் சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்பி இத்தகைய வணக்கங்களை செய்கின்றோம். ஆனால் இது போன்ற சமுதாய சேவையின் மூலமும் சொர்க்கம் செல்வதை காண தவறிவிடுகிறோம். எனவே நாம் செய்யும் வணக்க வழிபாடுகளுடன் இந்த சேவைகளையும் செய்கின்ற போது இது நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அர்ஷின் நிழலில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் இந்த ஹதீஸுக்கு அப்படியே செயல்வடிவம் கொடுத்தார்கள். ஆகவே நாமும் அழகிய கடன்களை வழங்கி மிகப்பெரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடைந்திட நாம் அனைவரும் பாடுபடுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.